தம்பி நல்லா பாருங்க தம்பி. நாங்க பார்த்துட்டோம், இந்தாங்க நீங்க பாருங்க. ஆமா, கார்த்திக் பேர் தான் இருக்கு. ஆமா, கார்த்திக் பேர் தான் இருக்கு. இங்க பாரு கார்த்தி. ஆனா நாங்க பாக்குறப்ப கபிலன் பேர் தாங்க போட்டிருந்தது. அது எப்படிங்க பேரு மாதிரி இருக்கும்? அடிச்சது நாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா இப்ப கூட சொல்லிடுங்க, இப்பவே நிறுத்திடலாம். ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேரு மாதிரி இருக்கு, போட்டோ மாதிரி இருக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்க வேண்டியதுதானே? ஏன் கடைசி நேரத்துல இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடுங்க. நாங்க தோது போல மாத்திக்கிறோம். இப்ப நடந்த மாதிரி தாலி கட்டும் போது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தான் முழுசா படிக்காம இங்க வந்துட்டோம். இப்ப நீங்க வந்துட்டீங்க, இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா இப்பவே சண்டை போடுறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? தப்புதான் தம்பி. நாங்க எங்க ஊர்ல ஒரு பெரியவர் சொன்னதை நம்பி இங்க வந்துட்டோம். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தப்பா தெரிஞ்சா முதல்ல அது தப்பா சரியான்னு கேளுங்க. அப்புறம் அது உறுதியானதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட வந்து பேசுங்க. இல்ல, அவர் சொன்ன உடனே நாங்களும் பார்த்தோம். அப்ப கூட கபிலன் பேர் தான் இருந்தது. நாங்க படிச்சு கூட பார்த்தோங்க. ஏமா, பெரியவர் சொன்ன உடனே பதட்டத்துல பார்த்தோம் இல்லையா? அதான் நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு. தப்பு நம்ம மேலதான். இங்க பாருங்க சம்பந்தி, உண்மை என்னன்னு சரியா தெரிஞ்சுக்காம நாங்க உங்ககிட்ட கோவப்பட்டுட்டோம். தப்புதான். பரவாயில்ல விடுங்க, இனிமேலாவது நிதானமா இருங்க. எங்களுக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு. நாங்க போய் அதை பாக்குறோம். சரிங்களா? நாங்க வரோம் சம்பந்தி. அப்ப நாங்க வரோம் சம்பந்தி. இந்த போயிட்டு வாங்க. வரோங்க. இதுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது எப்படி அங்க படிக்கும்போது கபிலனா இருந்தது இங்க கார்த்தியா மாறி இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். மாமா, நல்ல வேளை, கடவுள் காப்பாத்திட்டாரு. எப்படியோ பத்திரிக்கை மாறிடுச்சு. ஆமா, ஆனா பத்திரிக்கை எப்படி மாறிச்சுன்னு தான் தெரியல. மாப்பிள்ளை வீட்டு வண்டியை காணோம். வந்து எல்லா கலாபுரத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க போல இருக்கே. என்ன நடந்துச்சுன்னு போய் ராசாத்தி நீ கேட்போம். என்ன மாப்பிள்ளை, ரெண்டு பேரும் எதையோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. டேய், இல்ல மாப்பிள்ள, நம்ம அவங்க காரை பிடிக்க போனோம்ல, ஆனா நம்மளால பிடிக்க முடியல. நம்ம பிளான் படி பத்திரிக்கையை மாத்த முடியல. டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கொண்டு வந்த பத்திரிக்கை மட்டும் மாறி இருக்கு மாப்பிள்ள. அதுதான் எப்படின்னு தெரியல. ரெண்டு பேரும் கொஞ்சம் இப்படி வாங்க வாங்க. வா வாங்க. டேய், என்னடா? அழகரை நம்பினோர் கைவிடப்படார் மாப்பிள்ள. புரியுற மாதிரி சொல்றா. இல்ல மாப்பிள்ள, அவங்க கார் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தானே நீ வீட்டுக்கு வந்த? ஆமா. ஆனா அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ வீட்டுக்கு வந்திருப்பியே. ஆமாண்ணே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடியே மாமா சீக்கிரம் வந்துட்டாரு. அங்கதான் ராசாத்தி இருக்கு ட்விஸ்டே. நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வண்டி வர்ற வழியில ஒரு ஆட்டை அடிச்சு தூக்கிருச்சுல. என்னப்பா இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. எங்க சைடுல தப்பு இல்ல. பையனை விடுங்க. என்ன பேசுறீங்க? சொன்னா கேளுப்பா. போய் புடிச்சிட்டு பேசுறா. நிறுத்துறோங்கிறத எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கோம். நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் சரியான நேரம்.
இந்த கேப்ல காசு தரோம். பத்திரிக்கையை மாத்தினாதான் உண்டு. சொன்னா கேளுப்பா. அங்க இருக்கு. தம்பி புரிஞ்சுக்கோப்பா. அப்புறம் மத்ததெல்லாம் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போ. என் பையனை பிடிச்சி வச்சுட்டு சொல்லிட்டே சொல்லிட்டு இருக்கீங்களா? என்ன எங்க பையனை எப்பதான் ஒரு முடிவுக்கு வருது? இவ்வளவு தூரம் சொல்றோம்ல. என்ன கேக்குறீங்களோ அதை செய்யுங்க. முதல்ல பையனை விடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கு. நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்படி வெளிப்படையா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆட்டுக்காரங்க கிட்ட நான் பேசுறேன். காசு தரேன். பையனை விடுங்க. பையனை அதெல்லாம் விடுப்பா. முடியாதுப்பா. அவனை விட்டதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். கபிலம் பத்திரிக்கை. பையனை பிடிச்சி வச்சுட்டு சொல்லிட்டே சொல்லிட்டு ஐயோ எப்பதான் ஒரு முடிவுக்கு வருது? எடுத்த இடத்துலயே வச்சிரும். வரட்டும். என்ன கேக்குறீங்களோ அதை செய்யறேன். முதல்ல பையனை விடுங்க. இப்படி இருக்கு. சொன்னா கேளுங்கப்பா. இல்லையா, சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. பையன்லாம் விட முடியாது. காசு தரேன். கொடுத்தாதான் விடுவோம். அப்பா. இவ்வளவு நேரம் கெஞ்ச விட்டுருங்க. ஓடு, 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 ஓடு. தப்பு பண்ணது நீங்க தானே? நாங்களா பண்ணோம்? போயிரு, போயிரு, போ, 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 போ. இதுதான் நடந்தது. அண்ணே ஆ? சாமி தானே உங்க ரூபத்துல வந்து காப்பாத்தி கொடுத்துருக்கு. என்ன ராசத்தி பெரிய வார்த்தை. சூப்பர்ரா. ஏண்டா ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? மாப்ள ஆமா. உனக்கு நான் ஃபோன் பண்ண மாப்ள, ஆனா உனக்கு தான் லைனே கிடைக்கலையே. ஓ சரி அதெல்லாம் விடு. ஆ. ஏதோ ஆடு அடிச்சு பிரச்சனையாச்சுன்னு சொன்னீங்க. அதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க? அதை ஏன் கேக்குற மாப்ள, நம்ம ஊர் நாட்டாம இருக்கார்ல, அவரை பத்தி தான் உனக்கே தெரியுமே. பஞ்சாயத்து பேசுறேன்னு சொல்லி ஆட்டுக்கு 3000 ரூபாய் போட்டு போயிட்டாப்ல. ஓ அப்படியா? அப்புறம் மாப்ள, அதுவும் இளம் ஆடா. ஆ. நம்ம பையன் தான் நாட்டாமிக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் போய் ஒரு புட்டி புடிச்சிட்டு வந்துடுறேன். ஆ? சரிங்க. வரட்டுமா? போயிட்டு. நீங்க போய் சாப்பிடுங்க. ஆ? அண்ணா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கார்த்திக் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியே இருக்கு. ஏய் லூசு, அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? புனிதா, நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. மாமா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவளுக்கு சமாதானம் சொல்றது இருக்கட்டும், முதல்ல எனக்கு பதில் சொல்லு. எப்படி கபிலன் அத்தனை பேருக்கு முன்னாடி புனிதா கழுத்துல தாலி கட்ட வைக்க போற? என்னம்மா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை எல்லாம் அப்புறம்தான். இந்த பத்திரிக்கையில பேர் மாத்துறது, பேனர்ல போட்டோ மாத்துறதெல்லாம் சரிதான். ஆனா மண்டபத்துல அவ்வளோ பெரிய கூட்டத்துல மாப்பிள்ளை எப்படி மாத்துவ? அதுவும் அக்காவுக்கு தெரியாம பண்ணணும். இது என்ன சாதாரண விஷயமா? அதெல்லாம் பாத்துக்கலாமா? அதுதான் என்ன பண்ண போறேன்னு கேக்குறேன் இனியா. அம்மா நம்பிக்கையோட இருங்க, நான் பண்ணி காட்டுறேன். நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீ ஏதாவது பண்ணி அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மத்தவங்க யாருக்கும் பாதிப்பு இல்ல. ஆனா ராசாத்திக்கு அப்படி இல்ல. அவ வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். அதனால்தான் நான் கேக்குறேன். ஏற்கனவே அக்காவுக்கு அவளை கண்டாலே பிடிக்காது. இதுல அவங்க வீட்டு பையனுக்கு புனிதாவை நாம கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான். உனக்கு அக்காவை பத்தி சரியா தெரியல. அவங்க கௌரவத்துக்காக எதையும் பண்ணுவாங்க. கபிலன் தொட்டி எடுத்து கொடுத்த புடவையே நம்ம முன்னாடி எரிச்சாங்க. அப்படி இருக்கும்போது புனிதாவத்தோட எப்படி சம்மதிப்பாங்க? புனிதாவை நல்லா வாழ வைக்கணும்னு நீ பண்றது ராசாத்தி வாழ்க்கைய வீணாக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கீனியா. அத்தை, என்னை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா புனிதாவும் கபிலனும் ஒண்ணு சேரணும். ராசாத்தி, அவங்க ஒண்ணு சேர்ந்தா நீ இந்த வீட்ல இருக்க மாட்ட. நீ இவ்ளோ நாள் குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடும். எனக்கும் கபிலனுக்கும் கல்யாணம் ஆனா இவ்ளோ பிரச்சனை வரும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேண்டாம். கபிலனை விட்டுட்டும் என்னால வாழ முடியாது. கார்த்திக் கூடயும் என்னால வாழ முடியாது. இப்படி ஒரு பிரச்சனையில் நிறுத்தினதுக்கு நான் அப்பவே செத்து போயிருந்திருக்கலாம். புனிதா, என்ன நீ? ஏய் நீ சாகிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேனா? இதை பாரு, நான் உன்னையும் கபிலனையும் எந்த பிரச்சனையும் வராம சேர்த்து வைப்பேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இருக்குண்ணா. ஆனா என்னால இந்த குடும்பத்துக்கும் அன்னைக்கும் பிரச்சனை வரும்னு சொல்றீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புனிதா இங்க பாரு, யாருக்கும் எதுவும் ஆகாது சரியா?
ராசாத்திக்கு எந்த பிரச்சனையும் வராம இந்த கல்யாணத்தை முடிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ கவலைப்படாம இரு. அம்மா, நான் இப்ப எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்க சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அம்மா, கார்த்தி கூட கபிலனை மாப்பிள்ளை தோழனா நிறுத்த போறேன். கடைசி நிமிஷத்துல கார்த்தியை கடத்தி கபிலனை புனிதா கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன். இது சரியா வருமாடா? கண்டிப்பா சரியா வருமா, நீங்க கவலைப்படாதீங்க. கூட்டா சேர்ந்து கபிலனுக்கு புனிதாவை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா? இத கேட்டுட்டு நான் அமைதியா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இப்பவே இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். கவலைப்படாத புனிதா, கபிலன் தான் எல்லார் முன்னாலேயும் மணமேடையில உன் கழுத்துல தாலி கட்ட போறான். இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. நீ தைரியமா இரு. முதல்ல அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இந்த பிளானை கெடுப்போம். சொல்லுடி. மா, இந்த புனிதாவை கபிலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு குடும்பமே பிளான் பண்ணிட்டு இருக்கு. அப்படியா? மங்கைக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்போ அவளும் அவங்க கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அவ எப்படி ராசாத்திய விட்டு கொடுப்பா? அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா. அதுவும் நல்லதுக்கு தான். மொத்த குடும்பமுமே உங்களுக்கு எதிரா இருக்குன்னு உன் மாமியாருக்கு கொம்பு சீவி விட தோதா இருக்கும். மா, அது மட்டும் இல்லம்மா, அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க தெரியுமா? இதே மணமேடையில கபிலனை தாலி கட்ட வைக்க திட்டம் போட்டிருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, அவங்க கபிலனை மாப்பிள்ளை தோழனா கார்த்தி பக்கத்திலேயே நிக்க வச்சு முகூர்த்த நேரத்துல கார்த்தியை அங்க இருந்து எப்படியாவது தூக்கி ஆள் மாறாட்டம் பண்ணி கபிலனை அங்க உட்கார வச்சு எல்லார் முன்னாடியும் கபிலனை புனிதா கழுத்துல தாலி கட்ட வைக்க போறாங்களா? ஐயோ, என்னடி நம்மளை விட பயங்கரமா திட்டம் போடுறாங்க. இதெல்லாம் அந்த இனியனோட வேலை தானே? ஆமா, ஆனா நான் அதுக்கு மாற ஒண்ணு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க கார்த்தியை தூக்கிறதுக்கு முன்னாடி நாம கபிலனை கடத்தி வச்சுட்டு கார்த்திய புனிதா கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாம். எப்படி என்னோட பிளான்? உன் பிளான்ல மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்த. என்னம்மா ஆச்சு? ஏன் அப்படி சொல்ற? ஏண்டி, பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி நமக்கு சாதகமா அவங்க ஒண்ணு பண்ண போறாங்க. அத கெடுக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என்னம்மா சொல்ற? ஏண்டி, நாம இவ்ளோ கஷ்டப்படுறதும் எதுக்காக? கார்த்தி ஆசைப்பட்டான்னு அவனுக்கு புனிதாவை கட்டி வைக்கவா? இல்லல்ல. நம்ம நோக்கம் என்ன? ராசாத்திய காலி பண்ணணும், அதானே? ஆமா. இப்ப நமக்கு கார்த்தி புனிதா கல்யாணமா முக்கியம்? அந்த ராசாத்தி வீட்டை விட்டு போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி யோசிப்பியா? இப்போ என்னம்மா பண்ண சொல்ற? அதையும் நீயே சொல்லிடு. அங்க மண்டபத்துல ஊரே கூடி இருக்கும். அப்போ இனி ஏன் கார்த்திக்கு பதிலா கபிலனை ஆள் மாறாட்டம் பண்ணி வைக்கட்டும். கபிலனும் மேடையில உட்காந்து புனிதா கழுத்துல தாலி கட்ட போகட்டும். அவன் தாலி கட்டுற கடைசி நேரத்துல நாம அவங்க மூடி வச்ச சஸ்பென்ஸ உடைச்சு இது கார்த்தி இல்ல கபிலன்னு சொல்லுவோம். அப்போ அங்க அசிங்கப்பட்டு நிக்க போறது யாரு?
உன் மாமியார்காரி தானே? ஆ, ஆமா. அப்படி அசிங்கப்படுறவ சும்மா விட்டுருவாளா? கையில மாட்டுற எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவா. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் ராசாத்தி தானே. நாம இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுருவோம். இவ்வளவு நாள் நான் சொன்னதை கேட்காம இனிய சொன்னதை நம்பி அவ பொறுப்புல விட்டீங்க. இனியனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ராசாத்தி அவ தம்பிய இந்த வீட்டுக்கு மருமகனா கொண்டு வர பாக்குறா பாருங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூவி விடுவோம். இவ்வளவு நாள் நீ சொன்னதை நம்பாத உன் மாமியார்காரி இப்போ உன்னை நம்புவா. அத நாம பயன்படுத்தி சரியா பண்ணா ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்பிடலாம். சூப்பர்மா. இது மட்டும் நடந்துருச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இத பாருடி, கண்டிப்பா நடக்கும். நாம நினைச்சபடி நடந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் அப்படியே நினைச்சு பாரு. மரகதம், இதெல்லாம் உன்னாலதான். உன்னை வீட்டுக்குள்ள விட்டம் பாரு, அதான் தப்பு. கொஞ்சம் இடம் கொடுத்தா உன் குடும்பத்தையே உள்ள கூட்டிட்டு வர பாப்பியா? அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாத அண்ணக்காவடி குடும்பம் நீங்க. உங்களுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? இதுக்குதான் நீ ஒவ்வொரு வாட்டியும் மாப்பிள்ளை பாக்குறப்ப ஏதாச்சும் சொல்லி நிறுத்த பார்த்தல. உன் குடும்பமே சேர்ந்து என் பொண்ண வளைச்சு போட பாத்தீங்கல்ல. இல்ல அத்தை, புனிதாவும் என் பொண்ணுக்கு சூதுவாது தெரியாது. அவ மனச கெடுத்து அவளை இந்த அளவுக்கு ஆளாக்குனதே நீயும் உன் குடும்பமும் தாண்டி. இல்ல அத்தை, புனிதாவும் கபிலனும் காதலிச்சாங்க. பேசாதடி. ஏமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணே, கேக்குறதுக்கு ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மரியாதை கெட்டு போயிடும். சும்மா இருங்க. நீ சும்மா வா. என்னடி உன் வீட்டு ஆளுங்களும் நீயும் பேசி வச்சுக்கிட்டு டிராமா போடுறீங்களா? முதல்ல எல்லாரும் வெளியில போங்க. அவங்க ஏன் வெளியே போகணும்? அவ என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ இல்ல. யார் வந்தாலும் முதல்ல போயிடுங்க. இல்லையா நானும் என் குடும்பமும் வெளியில போயிடும். ஏய், இதுதான் நான் உன்னை கடைசியா பாக்குறதா இருக்கணும். இனிமே நீ என் மூஞ்சிலிய முழிக்காத. என் குடும்பத்து பக்கம் யாரும் வரக்கூடாது. போடி வெளியே. சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓடி வெளியே. சொன்னா கேளு. விடுமா. நீங்க பேசாதீங்க. பொறுமையா ஓடி. ஓடி வெளியே. என்ன பாருங்க. கேளுங்க அத்தை. வேண்டாம் அத்தை. ஓடிங்க. போ. எப்படி நம்ம பிளான்? அதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா நாம நினைச்ச மாதிரி நடக்கணுமே. ஏய், எல்லாம் தானா நடக்குமா? மயிலே மயிலேன்னா இறகு போடாது. நாம தான் இழுத்து வச்சு புடுங்கிடணும். அதனால நாம தான் இத கால நேரம் பார்த்து மரகதத்துக்கிட்ட போட்டு கொடுக்கணும். அப்போ அவங்க வழியிலேயே போய் அவங்க பிளானை பயன்படுத்தி ராசாத்திய சிக்க வச்சு வெளியே அனுப்பி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும்னு சொல்ற. அதானே? இப்பதாண்டி நீ என் பொண்ணு மாதிரியே பேசுற. இத பாரு, நீ என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன். அதே மாதிரி நீ நாளைக்கு மண்டபத்துல நடந்துக்க. அதுக்கப்புறம் நாம இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அந்த ராசாத்தி வீட்டை விட்டு போயிடுவா. அதோட கார்த்தியும் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிடுவான். அப்புறம் உன்னோட ராஜ்யம்தான். நீ சொன்னதுதான் அந்த மரகதம் கேட்கணும். உட்காருனா உட்காரணும், நில்லுன்னா நிக்கணும்.